முன்னதாக தனது சுதந்திர தின உரையில் பிரதமர் மோடி உள்நாட்டு தயாரிப்புகளை பயன்படுத்த மக்களை வலியுறுத்தியிருந்தார். இது ட்ரம்ப் அரசுக்கு விடுக்கப்பட்ட ஒரு மறைமுகமான செய்தியாக பார்க்கப்பட்டது. இந்தியாவின் விவசாயிகள், மீனவர்கள் மற்றும் கால்நடை வளர்ப்போர் தொடர்பான எந்தவொரு பாதிப்பையும் ஏற்படுத்தும் கொள்கைக்கு எதிராக மோடி ஒரு சுவரைப் போல நிற்கிறார். நம் விவசாயிகள், கால்நடை வளர்ப்போர் மற்றும் மீனவர்கள் தொடர்பான எந்த சமரசத்தையும் நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று பிரதமர் தெரிவித்தார். இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ரஷ்ய எண்ணெயை தொடர்ந்து வாங்கியதற்காக இந்தியாவுக்கு அபராதம் விதிக்கும் வகையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இந்திய பொருட்கள் மீது கூடுதலாக 25% வரி விதித்தார். இதனால் மொத்த வரி 50%ஆக உயர்ந்தது. இந்த எதிர்பாராத நடவடிக்கை டெல்லியில் நடைபெறவிருந்த வர்த்தக பேச்சுவார்த்தைகளை திடீரென ஒத்திவைக்க வழிவகுத்தது. மேலும் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் குறித்து சந்தேகங்களை எழுப்பியது. அமெரிக்காவின் கடுமையான அழுத்தம் இருந்தபோதிலும் இந்தியா, இங்கிலாந்து, ஐரோப்பிய ஒன்றியம், ஐரோப்பிய சுதந்திர வர்த்தக கூட்டமைப்பு மற்றும் ஏசியன் போன்ற நாடுகளுடன் வர்த்தக பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து நடத்தி வருகிறது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திருங்கள்.